அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கான பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்ர் என்னவென்றால், நம்மினுடைய உலக வாழ்விலும் சரி மறுமை வாழ்விலும் சரி நாம் எதை பிரியப்படுகிறோமோ எதை நாடுகிறோமோ அப்படிப்பட்ட அனைத்து தேவையையும் நமக்கு நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான குர்ஆனுடைய வசனத்தை தான் இந்த ஒரு பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஒரு குர்ஆனுடைய வசனத்திற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வெகுமதி என்னவென்றால், இதை எவர் காலை மாலை 3 தடவை, காலையில் 3 தடவை மாலையில் 3 தடவை தினந்தோறும் ஓதி வருகிறாரோ அவருடைய எல்லா தேவைகளையும், உலகத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா நாட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறான். இரண்டாவது, மறுமையிலும் அவருடைய எல்லா தேவையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு திக்ரை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள். இந்த திக்ரை காலை மாலை தினம்தோறும் ஓதி வாருங்கள். உங்களுக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்காவிட்டாலும் சரி, நீங்கள் நீயத் செய்தால் போதும், அதை அல்லாஹ் உடனடியாக உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பான். இன்னும் இவ்வளவு வெகுமதியை கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான குர்ஆனுடைய வசனம் என்ன அப்படின்னா, அதுதான் மஸலுல் ஜன்னத்தில்லதி உஇதல் முத்தகூன் ஃபீஹா அன்ஹாருன் மின் மாஇன் கைர ஆசின் வ அன்ஹாருன் மின் லபனின் லம் யதகையரு தஅமா வ அன்ஹாரும் மின் ஹம்ரி லத்தத்தில் லிஷாரிபீன் வ அன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபா வலஹும் ஃபீஹா மின் குல்லி ஸமராத்தின் வ மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம். அப்படிங்கிற இந்த ஒரு குர்ஆனுடைய வசனம், சிறிய குர்ஆனுடைய வசனம் தான் காலையில் மாலையில் நீங்கள் தினம்தோறும் ஓதி வாருங்கள். இதனுடைய பொருள், முத்தகீன்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள சொர்க்கத்தின் தன்மையாகிறது. இதை ஓதக்கூடிய முத்தகீன்களுக்கு அல்லாஹ் எந்த ஒரு சொர்க்கத்தை தர்றான் அப்படின்னா, அதில் தண்ணீரிலிருந்து என்றுமே மாற்றமடையா ஆறுகளும், பாலிலிருந்து அதன் சுவை மாறா பால் ஆறுகளும், 3 மதுவிலிருந்து பருகுவர்களுக்கு மதுரமான ஆறுகளும், தேனிலிருந்து தெளிவான சுத்தமான ஆறுகளும் உள்ளன. இன்னும் அதில் அவர்களுக்கு எல்லா கனி வகைகளும் தங்களுடைய ரப்பினம் இருந்து மன்னிப்பும் உண்டு அப்படிங்கிறான்ல. அப்படின்னா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் எப்படி இருக்குன்னு சொன்னா, சுத்தமான தண்ணீர்ல ஆறுகள் ஓடும், 2வது பாலிலால் ஆன ஆறுகள் ஓடும், 3வது மதுவிலால் ஆன ஆறுகள் ஓடும், 4வது தேனால் ஆறு ஓடும், 5வது அவர்களுக்கு எல்லா பல வகைகளும் அங்கே கிடைக்கும், 6வது அவருடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆக கண்ணியமானவர்களே, இது எவ்வளோ ஒரு அற்புதமான குர்ஆனுடைய வசனம். இந்த குர்ஆனுடைய வசனத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். தினமும் ஃபஜ்ர் தொழுது முடித்தவுடனும் சரி, மகரிப் சாயங்காலம் மகரிப் தொழுகைக்கு பின்னாலும் சரி, இந்த திக்ரை விட்டு விடாமல் இந்த குர்ஆனுடைய வசனத்தை 3 தடவை, ஃபஜ்ருக்கு 3 தடவை, மகரிபுக்கு 3 தடவை நீங்கள் தினம்தோறும் ஓதி வாங்க. கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க, உங்களுக்கு எந்த தேவையும் இருக்காது. நீங்களே எதையுமே நினைக்க மாட்டீங்க, என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இதெல்லாம் விரும்புகிறோம், ஆனால் இது நம்மளுக்கு கிடைக்க மாட்டேதே அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய விருப்பத்தை அல்லாஹ் உணர்ந்து, அல்லாஹ் புரிஞ்சு, அதை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து விடுவான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த திக்ரை அனைவரும் ஓதிவாங்க. இதில் அல்லாஹ் வாக்களிக்கப்பட்ட எல்லா விஷயங்களையும், எல்லா சிறப்புகளையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காம துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.